guys, welcome to 1C recipes and vlogs. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சுவையான துவரை மசாலா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த துவரை மொச்சை இது ரெண்டுமே தமிழ்நாட்டில் சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நவம்பர்லேருந்து Febraury ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் வரைக்கும் இந்த துவரை மொச்சை நமக்கு கிடைக்கும். எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோடய நான் பேசும்பொழுது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கூட்டு மாவு பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். இது ஒரு சீக்ரெட் மசாலா அப்படின்னு சொல்லலாம். சேலமில் இந்த மசாலா பவுடர் ரொம்ப ஃபேமஸ். இதை சேர்த்து அவங்க நிறைய கிரேவி ரெடி பண்ணுவாங்க. அந்த மசாலா பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் பொன்னி அரிசி, நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா சிவக்க நல்லா வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு அந்த டேபிள் ஸ்பூன் அந்த இதில் மெஷர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது அப்படின்னா ஒரு கையளவு பருப்பு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் பாதி அளவு அந்த ரேஷியோவில் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்பைசஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தால் ரைஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டோம். அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகம், மிளகு, பட்டை, ஏலக்காய், சோம்பு இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். இதோட மெஷர்மெண்ட் நான் சப்டைட்டிலில் கொடுத்துருப்பேன். இப்போது இந்த ஸ்பைசஸையும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். நல்லா ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மசாலா பவுடர் யூஸ் பண்ணி நீங்கள் நான்வெஜ் ரெசிபி பண்ணாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நார்மல் காய்கறி சேர்த்து பண்ணுற குழம்புக்கும் இந்த மசாலா பவுடர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மசாலா பவுடர் சேர்த்து ஒரு மட்டன் குழம்பு நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் வேகமாக அப்லோட் பண்ணுறேன். நம்மளோட கூட்டு மாவு பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் காட்டினப்போ கொஞ்சம் குறப்பாக இருந்துச்சு. மறுபடியும் நான் நல்லா கிரைண்ட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபைன் பவுடராக நமக்கு கிடச்சிருக்கு. இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படும் பொழுது நம்ம ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு திக் மசாலா மாதிரி நமக்கு வேணும். அதுக்காக மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண தேங்காய், 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ இந்த மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து எந்த ஒரு ரெசிபி பண்ணாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது அதில் கடுகு, உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே இன்னும் கொஞ்சம் கோல்டாக தான் இருக்குது வெதர், அதனால் எண்ணெய் எல்லாமே நல்லா உறைஞ்சிடுது. அதனால் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் ஆட் பண்ணப்போ. இப்போது அந்த கடுகு, உளுந்து நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ்டாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி தின் ஸ்லைஸ்டாக கட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கின பின்னாடி ஒரு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இந்த துவரை மசாலா என்னென்ன ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட பேசும்பொழுதே சொல்கிறேன். இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி தின் ஸ்லைஸராக கட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த தக்காளியை நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அந்த பேனில் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். வேகமாக வதங்குறதுக்கு நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற மெத்தட் உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்குவோம். அதே மாதிரி கொஞ்சம் சால்ட்டை சேர்த்து வதக்கலாம். இந்த துவரை மசாலா நம்ம டிஃபன் ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அன்றைக்கி சிம்பிளாக ரசம் இல்லாட்டி தயிர் இல்லாட்டி சிம்பிளாக தால் இந்த மாதிரி தான் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா வகை ரெசிபிக்கும் ஒரே சைட் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு இந்த மசாலா நிறையா செஞ்சிட்டிங்க அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். மறுநாளும் ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் எடுத்து ஹீட் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சோம் பார்த்திங்களா பேஸ்ட், அதை இப்போது ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நம்ம சீக்ரெட் மசாலா பவுடர் ஒன்று அரைச்சோம் பார்த்திங்களா, கூட்டு மாவு பொடி அப்படின்னு சொல்லிட்டு
அது ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போது அந்த மசாலா பவுடர் எல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா அந்த தக்காளி வெங்காயம் கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த மசாலா நம்ம ட்ரையாக ஃப்ரை பண்ணிகிட்ருக்கனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மசாலாவை செமி கிரேவி டைப்பில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா அதை நம்ம ரைஸ் கூடயே வச்சு சாப்பிட்டுக்கலாம், டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு செமி கிரேவி டைப்பில் நான் பண்ண போகிறேன். இப்போது கலருக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மிளகாய் தூள் காரம் கொடுக்காது, நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சமையல்களில். கலர் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம தேங்காய் சேர்த்து பண்ணனால அந்த மசாலா வேகமாகவே திக்காயிரும். அதனால் அடிப்பிடிக்காமல் அப்பப்போ கிளறிட்டே இருக்கணும். இப்போது அந்த துவரை பருப்பு எனக்கு எப்படி கிடச்சது அப்படின்னா, லாஸ்ட் இயர் ஊர்லேருந்து வரும்பொழுது எங்கள் அம்மா இந்த பயிர் பச்சையாக தான் நமக்கு கிடைக்கும், அதை உரித்து வெயிலில் நல்லா காய வச்சு ட்ரை பண்ணி எனக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த பருப்பு தான் நான் அப்பப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த பருப்பு தான் எடுத்து அந்த ஹோல் டே நைட் ஊற வச்சு மறுநாள் குக்கரில் சேர்த்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு அந்த வேக வச்ச தண்ணியை ஃபில்டர் பண்ணி அந்த பருப்பு மட்டும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா இந்த பருப்பு வச்சு 2 விதமாக குழம்பு பண்ணுவாங்க. ஒன்று நல்லா மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும் அவங்க பண்ணுறது. இன்னொரு டைப் பார்த்திங்க அப்படின்னா புளி குழம்பு மாதிரி பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி லைட்டாக அந்த மட்டன் குழம்போட ஃப்ளேவர் வர மாதிரி தான் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அந்த கூட்டு மாவு பொடி சேர்த்து பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு பச்சையாக கிடச்சிது அப்படின்னா டைரெக்டாக நம்ம வேக வச்சுக்கலாம். நான் ஊர்லேருந்து கொண்டு வரும் பொழுதே அதை நல்லா வெயிலில் காய வச்சு ட்ரையாக தான் கொண்டு வந்தனால ஓவர் நைட் ஊற வச்சு அதுக்கடுத்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த பருப்பும் நல்லா வேக வச்சுட்டோம். அந்த மசாலா மட்டும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட துவரை மசாலா சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். எனக்கு இந்த துவரை மசாலா 2 நாள் வந்தது. 2 நாள் ஃபுல்லாக இந்த துவரை மசாலா வச்சு டிஃபன் ஐட்டம் ரைஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரே சாப்பாடு சாப்பிட்றோங்கிற ஃபீல் இல்லாமல் மதியம் மட்டும்தான் நம்ம ரைஸ் சாப்பிடுவோம், காலையில் நைட்டு டிஃபன் ஐட்டம் சாப்பிடுவோம். அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த பருப்பு கிடச்சிது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சீசன் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அங்கங்கே கிடைக்கும் மார்க்கெட்டில். கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்டில் பாயில் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளோட துவரை மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.